தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூத்தனூர் கிராமத்தில் 250 ஏக்கர் விளைநிலத்தை அழித்து தனியார் நிறுவன கட்டடம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் மற்றும் பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் அருகே கூத்தனூர் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விவசாய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் 250 ஏக்கர் விளைநிலத்தை அழித்து தனியார் நிறுவன கட்டடம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 250 ஏக்கருக்கு மேல மண் அடிச்சு தூக்குறாங்க. இந்த இது எதுக்காக யார் தூக்குறா என்னங்கிறதே தெரியாது. அது மட்டும் இல்லாம இதுல 4 பாசன வாய்க்கால் இருக்கு, வடிகால் வாய்க்கால் இருக்கு, அதையும் தூக்குறாங்க. இது மாநில அரசு உடனே தலையிட்டு இதை தடுத்து நிறுத்தணும். மாவட்ட நிர்வாகம் தலையிடணும். அதாவது 2000க்கு முன்னாடி பெரிய விவசாய பண்ணையா, வைத்தியசுர விதை பண்ணையா வச்சு நடத்துனாங்க. இந்த பண்ணை கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துல லோன் வாங்கி அந்த லோன் கூட கவர்மெண்ட் கட்டாம இருக்கும்போது இந்த நிலத்தை 240 ஏக்கர் நிலத்தையும் அத்துமீறி விவசாய நிலத்தை அழிச்சு ஒரு பகுதியை தூக்குறாங்க. அதை நாங்க போய் கேட்கறதுக்கு உங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை, நிலம் நாங்க வாங்கிட்டோம், கேவி நாகராஜ நடராஜ நாங்க வாங்கிட்டோம், ஜிகே பண்ணிட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்க நீ யாருன்னு கேட்கறாங்க. இதை கேட்கறது விவசாயி தான் கேட்பான். எங்களுக்கு நிலம் கிடையாது. இந்த நிலத்தை நாங்க வாங்கறதுக்கு நாங்க இருக்கோம், கிராமத்துல இருக்கோம். கிராமம் 4 கிராமத்துல உள்ள நாங்க இந்த நிலத்தை வாங்குறது ஆளுக்கு 2 ஏக்கர் கொடுத்தா கூட போதும், நாங்க பணம் கட்ட தயாரா இருக்கோம். ஆனா இந்த கம்பெனி இந்த நிலத்தை விட்டு வெளியேறணும். வெளியேற வரைக்கும் நாங்க போராட்டம் தொடரும்.